ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த வீடியோவில் இப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நியூ ஐடியா இருக்குது இந்த வீடியோவில். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இல்லாமல் இது கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ப்ரமோஷனல் வீடியோவும் கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸான வீடியோ தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ண வேண்டாம், உங்களுடைய ஓன் ரிசர்ச் படி நீங்கள் டெசிஷனை எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எஃப்ஐஐ டிஏஐ ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, டிஏஐஸ் கண்டினியூவாக வாங்கிட்டுருக்காங்க, எஃப்ஐஐஸ் கண்டினியூவாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏப்ரல் வரைக்குமே செல் பண்ணிட்டாங்க. ஸோ மே மந்த்து பார்ப்போம். ஸோ இனி பை மோடில் வந்துட்டாங்க எஃப்ஐஐஸ் அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹையை கண்டிப்பாக டச் பண்ணும். அது பேஸ்டு ஆன் நம்ம மேக்ரோவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸை பேஸ் பண்ணியும் அது ஸ்டேபிள் ஆனால் தான், அண்டு மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது, வார் சுச்சுவேஷன், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஐயோட இந்த பையா இல்லை நெட்டாக செல்லில் இருக்காங்களா அப்படின்றது தெரிய வரும். ஸோ பார்ப்போம். ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு நம்ம நிஃப்டியை ஓவராலாக பார்த்துடலாம். நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு 9% டவுனில் தான் இப்போ இருக்குது. ஸோ பார்ப்போம், அப்படியே ஸ்டேபிள் ஆகி ஆல் டைம் ஹைக்கு எகெயின் ரீச் பண்ணுறாங்களா என்னன்றதை பார்ப்போம். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக இந்த ரேஞ்சில் தான் இருக்குது நிஃப்டி. லெட்ஸி, ரொம்ப கன்சால்டேட் ஆகியிருக்கு. இந்த டைமை வந்து நம்ம மிஸ் பண்ணவே வேண்டாம். நம்ம கொரோனா டைமை மிஸ் பண்ண எல்லாருமே இந்த டைமை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அண்ட் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா? அண்டு நம்ம எப்போவுமே நம்மளுடைய டெலகிராமில் நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், நிஃப்டி பீஸ்லேயும் பேங்க் பீஸ்லேயும் எஃப்எம்சிஜிலேயும் அண்ட் எனர்ஜிலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வேல்யூஷன் வைஸும் அண்டு நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இந்த 4 இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தேன். வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன், நம்ம டெலகிராம்லேயுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது தவிர வேறு எங்கே நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் மேக்ஸிமம் எல்லாருமே கேட்குறாங்க. வேறு ஸ்டாக்ஸோ வேறு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ நியூவாக வேறு எங்கே நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற செக்டார் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். அந்த நியூ பிளேஸ் வேறு எதுவும் இல்லை, ETF தான். ஸோ என்ன ETF அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். கூகுளில் நம்ம க்ரோ ETF அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா க்ரோ வச்சுருக்க ETF எல்லாமே அதில் ஷோ ஆகும். சரிங்களா? மோர் ரிசல்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டாப்புன்னு இல்லை, க்ரோவோட ETF எல்லாமே ஷோ ஆகும். கோல்டு ETF, டிஃபென்ஸ், ஸோ ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, ஸோ இது எல்லாமே இருக்கும். நிஃப்டி 50யோடது, ரயில்வேஸ், PSU இது மாதிரி இருக்குது. இதில் நான் செலக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் ETF, க்ரோ BSE பவர் ETF, க்ரோ பவர் அதோட சிம்பிள். அது நிஃப்டி மெட்டல் ETF பார்த்திங்கன்னா க்ரோ மெட்டல். அண்ட் அடுத்தது நிஃப்டி BSE ஹாஸ்பிட்டல் ETF, க்ரோ ஹாஸ்பி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் இங்கே நம்ம இதுலேயுமே நான் கொடுத்துருக்கேன், பவர் பாயிண்ட்லேயுமே கொடுத்துருக்கேன். க்ரோ பவர், க்ரோ மெட்டல், க்ரோ ஹாஸ்பி. ஸோ இது 3 பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ க்ரோ BSE ஹாஸ்பிட்டல் ETF வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா, ஸோ இவர்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தோன்னா நான் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்போஷர் இருக்கணும், ஏன்னா நம்ம ப்ரைஸிங் பவர் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வரலாறே கிடையாது, டவுன் ஆச்சு, லைக் டிஃபால்ட் ஆன மாதிரி வரலாறே கிடையாது. ஸோ அதனால் நம்ம தாராளமாக இந்த டைமில் நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸை வாங்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் 2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இந்த ETF அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த க்ரோ BSE ஹாஸ்பிட்டல் ETF ஒன்று ₹48.19 இருக்குது இன்றைக்கி. அடுத்து க்ரோ மெட்டல். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, வேதாந்தா, ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸாகவும் இருக்காங்க. நால்கோ, ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டும் பே பண்ணுறக்கூடிய கம்பெனிஸாக இருக்காங்க. ஸோ இந்த டைமில் மெட்டலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூம் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து க்ரோ மெட்டலும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது க்ரோ பவர்.
ஸோ நான் இது ஆல்ரெடி அந்த எனர்ஜி நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்பயே நான் க்ரோ பவரையுமே பார்த்தேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்போஷர் மட்டும் நான் எடுத்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நான் எடுத்து பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் பை பண்ணது ஜஸ்ட் ஒரு 10,000க்கு பை பண்ணியிருந்தேன். ஒரு இதுக்காக ட்ராக் பண்ணுறதுக்காக ட்ராக்கிங் பொசிஷன் மாதிரி ஒரு 10,000 மட்டும் பை பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மந்த்ஸாக இருக்கும் 2 மந்த்ஸ் இருக்கும் இந்த க்ரோவோட ETF எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகேவாக இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். இதில் உள்ளே இருக்க போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. நம்மளால் எல்லா ஸ்டாக்ஸும் வாங்க முடியல அப்படின்ற டைமில் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த க்ரோ பவரும் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் அந்த க்ரோ பவரில் வந்து கொஞ்சம் பொசிஷன் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அண்டு க்ரோ ஹாஸ்பிட்டலில் மெட்டல் வந்து ஜஸ்ட்டு ஒரு வாட்சிங் லிஸ்ட்டில் தான் நான் வந்து வச்சுருக்க போகிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த எப்படி இருக்குன்ற மாதிரி. லைக் என்னென்னா, நான் ஒரு க்ளாட்டிஸ் பற்றி ஒரு சின்ன அப்டேட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்காக என்னோடய பொறுமையவே ரொம்ப சோதிச்சிருச்சு இந்த க்ளாட்டிஸு நம்ம IPO ஸ்டாக்கு. ஸோ நான் செல் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணதுலேருந்து மேலே தான் வந்துட்டுருக்கு. நான் வந்து ஒரு இதுக்காக செல் பண்ணேன். அந்த டேக்ஸ் லாஸ்க்காக கொஞ்சம் டேக்ஸை இது பண்ணலான்றதுக்காக, குறைக்கலான்றதுக்காக. இது என்னடான்னா அப்போலேருந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட். நம்ம எவ்வளோ பொறுமையாக இருந்தாலும் இன்னும் அதை விட பொறுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்காக இப்போ இருந்து க்ளாட்டிஸ் இனி மேலே தான் போகும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. பட் நான் செல் பண்ணின நெக்ஸ்ட் டேலேருந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா, நான் லாஸ் 40 ருபீஸில் புக் பண்ணேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 58, அங்கேருந்து 45, கிட்டத்தட்ட 50%ன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து 50% மேலே போயிடுச்சு. ஸோ நான் எவ்வளோ பொறுமையாக இருப்பேன், என்னையவே சோதிச்சிருச்சு அப்படின்றது இதுதான். ஸோ நான் எல்லோரும் அதே மாதிரி தான். நம்ம எப்போ விற்கிறோமோ விற்றதுலேருந்து அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். எப்போ பை பண்ணுறோமோ பை பண்ணதுலேருந்து கீழே தான் போயிட்டுருக்கும். அது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸே அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்க. ஸோ அண்டு இன்றைக்கி நான் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணின இந்த லைக் நம்மளுடைய நியூ அடிஷனாக இருக்கிற க்ரோ பவர், க்ரோ மெட்டல், க்ரோ ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ETF பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்னும் வேறு ஏதாவது நியூவாக லைக் நம்ம நார்மலாக நான் எப்போவுமே என்னோடய ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறேன் நிஃப்டி பீஸ், நிப்பான் இந்தியாவோடது. நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், FMCG அந்த எனர்ஜியை விட ஸோ இது எப்படி இருக்குது, இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது, அண்ட் இது கொஞ்சம் நியூ அடிஷனாக தான் இருக்குது. ஷார்ட் டேர்முக்கு ஒர்க் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே அதை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலை, கேரண்டீடு ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு எக்ஸ்போஷர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஃப்ரீ கன்சல்ட்டிங் தான். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அண்டு நம்ம டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்டு ராங்காக எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி லாஸில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.